இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வேண்டிய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம லேவியராகமும் படிக்க போகிறோம். ஜெபித்து ஆரம்பிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போயிருந்த வேத பாடத்திலிருந்து எங்களுக்கு உடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க. அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ லேவியராகவும் 3வது புத்தகம். பழைய ஏற்பாட்டில் இருக்க ஆதியாகமும் யாத்ராகவும் லேவியராகவும். யாத்ராகமும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாங்க, செங்கடலை கலந்தாங்க, பிறகு எப்படியாக அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவங்களுக்கு நிறைய 10 கமாண்ட்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே யாத்ராகம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தில் அநேக பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூஸ்வலாக இந்த சாப்டர்ஸை நம்ம படிக்கும்போது இந்த காலங்களில், அதாவது இந்த காலங்களில் நாம் பலி கொடுக்குற புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இருக்கிறதுனால பலி கொடுக்கறது நமக்கு ஃபிசிக்கலான ஒரு பலி கொடுக்குற காரியம் நம்ம இடத்துல இல்லை. அதனால நம்ம இதை குயிக்காக ரீட் பண்ணிவிட்டு இல்லைன்னா இதை பற்றி இக்னோர் பண்ணிட்டு கூட நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் வேதத்தில் இது இருக்கிறதுனால இதை நம்ம படித்து அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக தான் இருக்குது. அதில் ஏதோ ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் சொல்லி வைத்திருக்காருன்ட்டு அதை யோசித்து கொண்டு நம்ம படிக்கலாம். இன்றைக்கி லேவியராகவும் 2 அதிகாரம், முதல் 2 அதிகாரத்தில், முதல் அதிகாரத்தில் என்ன சர்வாங்க தகன பலியையும் 2வது அதிகாரத்தில் போஜன பலியை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சர்வாங்க தகன பலி ஒரு குற்ற நிவாரணத்துக்காக கொண்டு செலுத்துகிறாங்க. நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு பலி தான் சர்வாங்க தகன பலி. இதை 1 அதிகாரம் லேவியராகவும் 1 அதிகாரத்தில் என்ன விதமான காரியங்களெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால், மாட்டு மந்தையிலேருந்து மாடு பழுதற்றதாக இருக்கணும், ஆடாக இருக்கலாம், செம்மறியாடாக இருக்கலாம், வெள்ளாடாக இருக்கலாம், அல்லது 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தால் காட்டு புறாக்களாவது புறா குஞ்சுகளாவது எடுத்துக்கொள்ளலாம். அந்த 3ஆம் வசனத்தில் மாட்டு மந்தையிலிருந்து எடுத்ததாக இருக்கலாம் போட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் செம்மறியாடாவது அல்லது வெள்ளாடாவது எடுக்கலாம், பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனம் பறவைகளிலிருந்து எடுக்கப்படுது. பறவைகள் கூட சர்வாங்க தகன பலியாக கொடுக்கப்படலாம். இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா அப்பாவை டெடிகேட் பண்ணும்போது பிறந்ததுக்கப்புறம் தேவாலயத்தில் டெடிகேட் பண்ணும்போது அவங்க புறாக்களை தான் பலியாக கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இதை முழுவதுமாக அதை எப்படி செய்யணும், முழுவதுமாக கம்ப்ளீட்டாக அதை அந்த ஒரு பார்ட்ஸை கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஆசாரியர்களோ யாரோ யூஸ் பண்ணக்கூடாது. முழுவதுமாக பலிபீடத்தில் அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த கட்டைகள் மேலே அதை வைத்து முழுவதுமாக ஒவ்வொரு பகுதியாக போட்டிருக்கு. அவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம படிக்கணும்னு இல்லை. அதாவது தலையை அந்த பறவைகளாக இருந்தால் தலையை திருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பார்ட்ஸ்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்டு மிருகங்களாக இருந்ததுன்னா அதனுடைய கொழுப்பு அதுகளெல்லாம் என்ன எப்படி தகனிக்கணும் இப்படி எல்லாவற்றும் டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த காரியங்கள் நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. we can read, okay, sit down. ஆனால் இன்றைக்கி நான் அக்னினால் இந்த காரியங்கள் முழுவதுமாக எரிக்கப்பட்டது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மளும் பிடிச்சு வைத்து கொண்டு இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் நாமளே கடவுளுக்கு முன்பாக முழு பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதுலெல்லாம் இன்னும் சில விஷயங்கள் நான் எனக்குன்னு வைத்து கொண்டு இருக்கிறேன், கடவுளுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமல், அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம யோசித்து கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில நேரங்களில் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், எனக்குன்னு நான் கொடுக்குற சில நேரங்கள், இதெல்லாவற்றிலையும் சில ஆபரணங்கள், சில ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தங்களுக்குன்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தில் கடவுளுக்கு விடவும் அதிகமாக அதை நேசிப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தரிடத்தில் இன்றைக்கி சர்வாங்க தகன பலியாக நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். அதுதான் இந்த புத்தகத்திலிருந்து இந்த முதல் அதிகாரத்தில் நான் படிக்கிற ஒரு லெசன் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரத்துக்கு போஜன பலி மெல்லிய மாவு பிசைந்த மாவு, அதில் எண்ணெய் வார்த்து அதில் அதை காணிக்கையாக செலுத்துகிறாங்க, தூப வர்க்கம் போட்டு காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இதில் ஒரு அது பலியாக கொடுக்கறது தவிர மீதி போர்ஷனை இப்போது நான் ஒரு ஆசாரியத்தில் கொண்டு பலியாக ஒரு கொஞ்சம் மாவு கொண்டு கொடுக்குறேன்னா அதில் அவங்க பலி கொடுத்தது போக மீதி ஆசாரியர்கள் எடுத்து உபயோகப்படுத்தலான்னு போட்டிருக்கிறது. முதலாவது பார்த்து அந்த சர்வாங்க தகனபலியில எந்த போர்ஷனையும் யாருமே எடுக்கக்கூடாது, முழுவதுமாக கர்த்தருக்கு முன்பாக பலியாக அது எரிக்கப்பட வேண்டும், அக்னியால் எரிக்கப்பட வேண்டும்.
இங்கேயும் அப்படி தான் அக்னியால் தான் அந்த மாவு அதில் எண்ணெய் அதாவது தூபவர்க்கத்தோடு சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பலிபீடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கட்டைகளில் வைத்து கட்டைகளுக்கு மேலே போட்டு அந்த ஆசாரியன் அதை பலியாக செலுத்துக்கிறான். இது மிகவும் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. மிகவும் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெறுமனே மாவு எண்ணெயில் பிசைஞ்சது, இல்லைன்னா 3-5 வசனத்தில் இருக்கிறபடி தட்டையான சட்டியில் போட்ட அப்பங்கள் மாதிரி, அப்படி இல்லைன்னா 9வது வசனம் 7வது வசனம் பொரிக்காஞ்சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட இதாக இருக்கலாம். மெல்லிய மாவை அது பாகம் பண்ணப்பட்டது குக் பண்ணதாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே தூபவர்க்கம் போட்டு இதை படைக்கிறாங்க. இது கர்த்தருக்கு மிகவும் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. முதற்கனிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக 12ஆம் வசனத்தில் முதற்கனிகளை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. ஓகே, எதுனாலும் உப்பால் சாரமாகப்பட்டிருக்கணும். அதில் நீ தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜனமத்தில் குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. லேவியராகமம் 2:13. முதற் பலன்களை நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டாம். வசனம் 14. பச்சையான கதிர் தானியங்களாக இருக்கட்டும், விளைவில் இருக்கிற முதற் பலன் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு கொண்டு செலுத்தணும். முதற் பலன் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எனக்கு முதற் பலன்களும் நம்மளுடைய கனிகளில் முதற் பலன் நம்மளுடைய முதற் பலன் மாத்திரனாலே இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்மளுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருமே தங்களை கர்த்தருக்காக பலியாக அவருக்கு முன்னால் வைக்கணும். அவர் எப்படி அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு போடுங்க. பலின்னு சொன்னால் என்னது? இந்த காலங்களில் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் காலையில் கர்த்தாவே இன்றைக்கி நான் என்ன செய்வேன் என்று கேட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நம்ம நடக்க நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தான் பலிங்கிறது நாட் மை வில் பட் யுவர் வில் பி டன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து அப்படி தான் தன்னுடைய சுய சித்தத்தை இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் செய்கிறவராக இருந்தால் அதனால தான் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். வானாதி வானங்களுக்கு மேலாக பூமியில் உள்ள எல்லாவற்றிற்கும் நியாயத்தை தீர்க்கிற அதிகாரம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்ததற்கு காரணம் அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுத்தமல்ல தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். நீங்களும் நானும் இந்த முதல் 2 அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். நம்ம அவருடைய சித்தத்தின்படி செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். 2 விதம். முதல் அதிகாரத்தில் பார்த்தோம், மிருகங்கள் பறவைகள் கொடுக்கப்பட்ட இது. அதில் மிருகங்கள் பறவைகள் இரத்த பலி இருந்தது. 2வது அதிகாரத்தில் போஜன பலி, மாவுனால் செய்யப்பட்டதுனால உள்ள பலி. முதல் இதில் பார்த்து அந்த மிருகத்திலிருந்து முழுவதுமாக அந்த அனிமல் ஆர்பாடில் முழுவதுமாக அந்த பலியாக செலுத்தப்பட்டது. ஒரு பாகத்தை கூட யாருமே அதை ஆசிரியர்களோ அதை செலுத்தினவங்களோ அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாவு பலி, போஜன பலி, கதிர்கள் அந்த இதெல்லாம் ஒரு போர்ஷனை கொடுக்குறாங்க, மீதியை ஆசாரியர்கள் அதை பயன்படுத்தலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோடையும் பேசியிருக்கிறார். என்னென்ன காரியங்களில் நான் எனக்குன்னே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு இந்த விஷயத்தில் நான் கர்த்தருக்கு நான் எந்த விதத்துலேயும் நான் வழி கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அப்படி தான் நம்மளுடைய பிஹேவியர்லாம் இருக்கும், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த காரியமாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறதோடவும் நான் இதை நான் செய்வேன். எஸ்பெஷலி சோஷியல் மீடியா இதெல்லாம் ஃபோனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா சம்டைம்ஸ் பைபிள் படிக்கணுங்கிறது பைபிள் படிக்கிறத விடவும் அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜபிக்கிறதோடும் அது அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கு நன்மை செய்கிறத பார்க்கலாம் சில விஷயங்கள் நம்மளை ஒரு மாதிரி ஓவர்டேக் பண்ணி நம்மளை அடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சில காரியங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம், பணத்துக்கு சிலர் முக்கியம் கொடுப்போம், பதவிக்கு, புகழுக்கு, உறவுகளுக்கு, இந்த மாதிரி தன்னுடைய சுய காரியங்களுக்கு நிறைய நேரத்தில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை நம்ம 2வது காரியத்தில் வைத்திருந்தால், இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்கிறது அவரை முதல் ஸ்தானத்தில் வைப்போம். அவருக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் திரும்ப ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான சுகந்த வாசனை பலியாக இருக்கும். நம்ம அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுகிறதற்காக இடத்துல ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். லேவியராகமம் 1:2 நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முழு பலியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. நீங்கள் உமக்கு சித்தமான வழியில் எங்களை நடத்துங்க. எங்களிடத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை இந்த காலங்களில் நாங்கள் விட்டு உமக்கு பிரியமான வழியில் எங்களை நடத்த எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசு மனித மங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.